ஹாய் காய்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண சீன் இன்னைக்கு தான் நடந்துச்சு. எடுத்த உடனே வந்தா இங்கே தான் ரோகிணியை தான் காமிப்பாங்க. அவங்க அம்மா ஃபோன் பண்ணி ரோகிணி கல்யாணி கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிடுமா, எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஃபர்ஸ்ட் இவ வரமாட்டான்னு சொல்லிட்டு திட்டுவா. அப்புறம் அவர் எனக்கு என்ன பண்ணார் சொல்லிட்டு நான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்க பொண்ணா உன் கடமையை செஞ்சுட்டு போயிடுறீ, கொஞ்ச நேரம் தான் ஆகும்னு சொல்லுவாங்க. சரி இரு வரேன்னு சொல்லிட்டு போவா. அப்போ பார்த்து கரெக்டாக மனோஜ் வந்து பிடிச்சிருவா. ரோகிணி எங்கே போகிற நீன்னு சொல்லிட்டு, இரு மனோஜ் எனக்கு வயிறு சரியில்லை, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன், எங்கே போகிறேன்னு, வந்துடுறேன் மனோஜ் நீ போன்னு சொல்லுவான். இங்கே வந்து ரோஹிணியை காணோன்னு சொல்லிட்டு அவங்க தேடும்போது அவன் மனோஜ் கரெக்டாக போவான். எங்கடா போனா அவன்னு சொல்லிட்டு, வயிறு சரியில்லைன்னு சொல்லிட்டு போனாமா, இப்போ வந்துருவாமான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே மற்ற ஏற்பாடெல்லாம் நடக்கட்டும்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லுவார். இங்கே வந்து ரோஹிணி வந்து வந்துருவா. வந்துட்டு என்னால் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது, நான் உங்களை ஏமாற்றிட்டு வந்திருக்கேன், கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும், சீக்கிரமாக எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிவா எல்லாமே ரெடியாக இருக்குது, நீ வந்தீங்கன்னா உடனே எல்லாத்தையும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இங்கே சட்டுப்பட்டுன்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஐயர்கிட்டே சொல்லுவாங்க சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக பண்ணிடணும்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு பக்கம் எல்லாம் பண்ணின்னு இருக்கும்போது ஐயர் வந்து குடத்தை கொடுத்து தண்ணி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லுவார். அப்போ முத்து நான் போகிறேன்னு சொல்லும்போது இல்லை இல்லை இந்த வீட்டு மருமக தான் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஸ்ருதி நான் போகிறேன்னு சொல்லுவா. மீனா இல்லை வேண்டாம் நானே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மீனா வந்து குடத்தை எடுத்துகிட்டு வருவா. கரெக்டாக இங்கே அப்போ பார்த்து நடக்கும்போது மீனா பார்த்துருவா. ஏன் ரோஹிணி இவங்க கூட உட்காந்துருக்காங்க சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அவளுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அப்போதான் ரோஹிணி வந்து ஏற்கனவே இந்த ஃபோட்டோ காமிச்சு இவர் தான் எங்கள் அப்பா மலேசியா போயிட்டு இறந்துட்டாரு, இது வந்து இவரோட மிடில் ஏஜ்ல எடுத்த ஃபோட்டோன்னு சொல்லிட்டு சொன்னது எல்லாமே ஞாபகம் வரும். ஞாபகம் வந்து இவளுக்கு வந்து ஒரே ஷாக் ஆகிடும். இங்கே பார்த்தாக்கா சொல்லுவாங்க இதுதான் என் பொண்ணு கல்யாணி, இது அவளோட ஒரே பையன் சொல்லிட்டு ஐயர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இங்கே பூஜை முடிஞ்சிடும். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டா தான் இவங்க வந்து மீனாவை பார்ப்பாங்க. மீனா ஒரே ஷாக் ஆகி நிற்கும்போது ரோஹிணி வந்து மீனா நீங்க எப்போ வந்தீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரியே பேசுவா. மீனா நீங்க எப்போ வந்தீங்க, இங்க இந்த பக்கம் வந்தனா இவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க, சரி அப்படியே உங்க கூட உட்காந்துட்டேன் நானுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது மீனாக்கு பயங்கரமா கோவம் வந்தும். சீ நடிக்காத இன்னமும் நடிக்கிற நீன்னு சொல்லிட்டு பலார்னு கன்னத்திலே ஒன்று வச்ச உடனே அவ கீழே விழுந்துருவா. கீழே விழுந்துட்டு எல்லாரையும் பார்த்து பயங்கரமா முறைப்பா. நீ இவ்வளோ நாளா எப்படியெல்லாம் நடிச்சிட்டு இருந்திருக்க நீன்னு சொல்லிட்டு இது பண்ணுவா. இங்க ஒரு பக்கம் வந்து பூஜை போயிட்டு இருக்கும். அப்ப மீனா நினைச்சு எல்லாத்தையும் நினைச்சு பாப்பா. இதுக்கப்புறம் நான் பொய்யே பேச மாட்டேன்னு கற்பூரத்தை அரைச்சு சத்தியம் பண்ணது எல்லாத்தையும் நினைச்சு பாப்பா. நினைச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி இவ பொய் சொல்லியிருக்காளேன்னு சொல்லிட்டு நினைப்பா. பலார்னு அரைஞ்சிட்டு இவளை வந்து திட்டுவா. திட்டும்போது மீனா ரோஹிணி அவங்க அம்மா மீனா மன்னிச்சிருமா, அவளை மன்னிச்சிருமான்னு சொல்லுவாங்க. சீ பேசாதீங்க, உங்க வயசுக்கு நீங்க கூட என்கிட்ட எப்படியெல்லாம் நடிச்சிருக்கீங்க, இதுக்கு தான் நீங்க என்னை பார்க்கும்போதெல்லாம் மறைஞ்சு மறைஞ்சு ஓடுனீங்களா, இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு சொல்வா. இங்க வந்து ரோஹிணி வந்து மீனா என்னை மன்னிச்சிருங்க மீனா, நான் வந்து வீட்டில் சொல்ல தான் இது பண்ணேன். சீ நீ எல்லாம் ஒரு பொண்ணா, உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி எல்லாத்தையும் மறைச்சிருக்க, நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணது தப்பு இல்லை, ஆனா எல்லா உண்மையும் யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிருக்க பாரு, இதுதான் தப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவா. உடனே அவங்க அம்மா வந்து கெஞ்சுவாங்க. இல்லம்மா அவளுக்கு வந்து அவ வாழ்க்கைய காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவளுக்கு புடிச்ச மாரி ஒரு வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டாம்மா. அவ வந்து எவ்ளோ போராடினா, உடனே சொல்லுவா, நான் எவ்ளோ ட்ரை பண்ணேங்க வீட்ல சொல்றதுக்கு. ஆனா எனக்கு அதுக்கான சிச்சுவேஷன் அமையலன்னோனே, ஏன் நீ மலேசியா பணக்காரி இல்லன்னு உண்மை தெரிஞ்சப்பவே நீ சொல்லியிருக்கணும்ல. நீ ஏன் சொல்லல? அப்ப நீ உண்மைய சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்புறமேட்டா நான் எல்லாத்தையும் எல்லா உண்மையும் சொல்ல தான் போறேன். நான் வந்து அந்த வீட்டுக்கு உண்மையா இருக்கிறேன். உன்ன மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவா. அவங்க அம்மா கெஞ்சுவாங்க, மீனா சொல்லிடாத மீனா, அவ வாழ்க்கையே போயிடும்னு சொல்லிட்டு. அவள எங்க மாமா அவள ஒரு பொண்ணு மாதிரி பார்க்குறாரு. எங்க அத்தை அவள தலையில தூக்கி வச்சுன்னு ஆடுறாங்க. ஆனா அவங்களுக்கே இவ இப்படி ஒரு துரோகம் பண்றா. அவங்க வீட்டுக்காரர் இவ மேல எவ்வளோ பாசமா இருக்காரு தெரியுமா? இப்படிப்பட்டவங்களுக்கு இவ இவ்வளோ பெரிய துரோகம் உங்க பொண்ணு பண்ணிட்டு இருக்கா. என்ன மறைக்க சொல்றீங்களா? நான் அந்த வீட்டுக்கு உண்மையா தான் இருக்கேன். நான் கண்டிப்பா நடந்தது எல்லாத்தையும் சொல்ல தான் போறேன்னா. ரோஹிணி காலை பிடிச்சி கெஞ்சுவா. மீனா சொல்லிடாதீங்க மீனா, என் வாழ்க்கையே போயிடும்னு சொல்லிட்டு. சீ கால விடு, நீ சொல்றதெல்லாம் இதுக்கப்புறமும் உன் நடிப்பெல்லாம் பார்த்து நம்ப நீ நினைக்கவே நினைக்காத. இதுக்கப்புறம் நான் உன்னை நம்பவே மாட்டேன். நான் எல்லா உண்மையும் சொல்ல தான் போறேன்னு சொல்லுவா. நீங்க மட்டும் போய் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவா. யாரு நீயா? நீயா சாவ? நீ ஒரு பொய்ய காப்பாத்த நீ எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவேன்னு எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நடிக்காத நீன்னு சொல்லுவா. ம கிருஷு வந்து ஆன்ட்டி ஆன்ட்டி எங்க அம்மா பாவம் ஆன்ட்டி, தயவு செஞ்சு எங்க அம்மா பத்தின உண்மையை எதுவும் சொல்லாதீங்க ஆன்ட்டின்னு சொல்லுவா. ஆஹ் அவ வந்து பாப்பா பார்த்துட்டு இந்த புள்ளைய கூட நீ மதிக்கல, இந்த புள்ளைக்காக கூட நீ வந்து உண்மையை சொல்லணும், இவனை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா, இவனை போர்டிங் ஸ்கூல்ல விட்டு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான், அப்ப கூட நீ எதுவுமே சொல்லலைல்ல, வாயை திறக்கவே இல்லை, அப்ப கூட நீ செல்ஃபிஷா உன்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சிருக்க. உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை, நான் கண்டிப்பா எல்லா உண்மையும் சொல்லதான் போறேன்னு சொல்லுவான். ரோஹின் வந்து கத்துவான். மீனா நீங்க மட்டும் உண்மையை சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் செத்துருவேன், நீங்க திரும்பி வரும்போது நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு
சொல்லுவா. "நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உன்ன சொல்லாம விடவே மாட்டேன். நான் கண்டிப்பா சொல்ல தான் போறேன்னு" சொல்லிட்டு மீனா சொல்லுவா. அதோட ரோகிணி கத்துவா. இதோட இந்த எபிசோடு இன்னைக்கு வந்து முடியுது. நாளைக்கு வந்து மீனா சொல்லுவாளா? இல்ல மீனாவுக்கே ஏதாவது ஆகுமான்னு சொல்லிட்டு நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு மீனாவ ஏதோ பண்ணிடுவான்னு சொல்லிட்டு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.